வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையை நோக்கி மன்றாட்டு. கன்னிமரியே, ஆரோக்கிய அன்னையே, என் ஆண்டவளே, இறைவன் எனக்களித்த உண்மையான ஆறுதலே, இரு கண்களில் இளைப்பாற்றி அளிக்கும் விண்ணக பத்தினியே, பாவ இருளில் அகப்பட்டு தவித்திடும் ஆன்மாவின் ஒளிச்சுடரே, திருப்பயணத்தில் வழிகாட்டியே, பலவீனத்தில் வலிமையே, ஏழைகளின் ஆறுதலே, நோயுற்றவர்களின் அருமருந்தே, பாவிகளின் தஞ்சமே, என் மீட்பின் நம்பிக்கையே, எல்லையற்ற முறையில் அன்பு செய்யும் இறைவனுக்கு நீ தாயானதால் உமது மேலான மகத்துவத்திற்கேற்ப என் மீது இரக்கம் காட்டியருளும். என் தேவைகளை எல்லாம் அறிந்துள்ள உம்மிடம் என் மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்றேன். உங்கள் மன்றாட்டுக்களை ஆரோக்கிய மாதாவிடம் சொல்லவும். விண்ணக மன்னக அரசியே, கருணை நிறைந்த மாமரியே, பாவிகளின் தஞ்சமே, பாவக்கடலில் அமிழ்ந்தவர்களுக்கு தெப்பமே, உலகத்திற்கெல்லாம் தாயாபரியே, அடிமையானவர்களை மீட்கின்ற ஆண்டவளே, நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே, உள்ளம் வேதனைப்படுபவர்களுக்கு ஆறுதலே, இவ்வுலக வாழ்வின் இருப்பிடமே, தஞ்சம் என்று நாடி வந்திருக்கும் என்னை புறக்கணியாது நான் கேட்கின்ற சகாயத்தை அடைந்து தந்தருள உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடும். விண்ணுலகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.